ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆறுமுகம் தரும் எப்பொழுதும் நமக்கு ஏறுமுகம். முருகப்பெருமானுடைய பெருமைகள் அளவில் சொல்லவே முடியாது. ஏனென்றால் சிவமே தன்னுடைய ஆடலினால் மதலையாய் வந்த பெருமையை உடையவன் ஆறுமுகமான முருகப்பெருமானுடைய அந்த பெருமை. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு நிறைய திருவிழாக்கள் இருக்கிறது. விழாக்களின் நாயகன் என்று கூட அவரை சொல்லலாம். ஐப்பசியிலே சஷ்டி விரதம் தொடங்கி கிருத்திகை தோறும் முருகனுக்கு விசேஷம்தான். இது ஏன் வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய், வெள்ளி, வியாழன் இந்த கிழமைகள் எல்லாமே முருகனுக்கு உரித்தானது தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நம்முடைய சொந்த கடவுள், அந்த கந்தக்கடவுள். கந்தக்கடவுளை கொண்டாட கொண்டாட நமக்கு முதலிலே கிடைப்பது உடலிலே ஒரு புத்துணர்ச்சி. ஆற்றலும் புத்துணர்ச்சியும் வேகமும் தைரியமும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அச்சம் வரும் இடத்திலே நமக்கு துணையாக யாராவது வரமாட்டார்களா என்று மனது ஏங்கும் இல்லையா? அப்படி அச்சமும் இருளும் சூழக்கூடிய இடத்தில் நமக்கு வரக்கூடியவன் முருகப்பெருமான் தான். ஏனென்றால் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். கூப்பிடும் குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவன் முருகப்பெருமான். இந்த கலியுகத்திலே நம்மை காக்க வரும் முருகப்பெருமானுடைய கீர்த்தி இன்னும் இன்னும் அதிகரித்து கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது. அந்த முருகனுடைய பல முக்கிய திருவிழாக்களில் ஒன்றானது தைப்பூச திருவிழா. தைப்பூசம் என்கின்ற திருநாள் முருகனுக்கு மிக மிக உகந்த நாள். இருந்தாலும் அந்த தைப்பூசத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. தை மாதம் நம்முடைய ஆன்மீக மரபின்படி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம். இது நமக்கு நன்றாக தெரியும். அதிலே 27வது நட்சத்திரமான பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக கூடியது தைப்பூச நன்னாள். இந்த தைப்பூச நன்னாளில் எந்தெந்த திருக்கோவில்களிலெல்லாம் விழாக்கள் நடைபெறுகிறது என்று பார்த்தால், முருகன் திருக்கோவில்கள் மட்டுமல்ல, சிவனுக்கும் பார்வதிக்கும், ஏன் பெருமாள் திருத்தலங்களில் கூட உற்சவங்கள் நடைபெறக்கூடிய முக்கியமான நாள் இந்த தைப்பூச நாள். அப்படி என்னமா அந்த பூசத்திற்கு, அதுவும் தைப்பூசத்திற்கு முக்கியமான விசேஷம் இருக்கிறது என்று யோசிக்கலாம். தை மாதத்தினுடைய பூச நட்சத்திரம் வரும் இந்த பௌர்ணமி திதி, இந்த நாள் எப்படிப்பட்டது என்றால், பூமியிலே சூரிய சந்திரனுடைய கிரணங்களில் நல்ல அதிகமான அதிர்வலைகள் வரக்கூடிய நாள் இந்த தைப்பூச நன்னாள். அதனால தான் இந்த நாளிலே சூரியனுடைய அந்த நேரமும் சந்திர பகவானுடைய நேரமும் இரண்டும் சமமாக இருக்கும் கூட என்று சொல்லுவது உண்டு. இந்த உலகம் தோன்றியது எதிலே இருந்து என்றால் தண்ணீரில் இருந்துதான். பெரிய நெருப்புக்கோளமான சூரியனிலே இருந்து உடைந்து வெளியில வந்ததுதான் நம்முடைய பூமி பந்து. இந்த பூமி பந்து குளிர்ந்ததனால்தான் இங்கே மண், காற்று, பயிர், பச்சைகள் எல்லாம் வந்தது. பிறகு நம்மை போன்ற உயிரினங்கள் எல்லாம் வந்தோம். இதில் ஒரு வேடிக்கையான செய்தி என்ன என்றால், உலகத்திலே கடைசியாக தோன்றிய உயிரினம் மனிதன்தான். இதற்கு முன்னாடி பல கல்பகோடி வருடங்கள்ல எத்தனையோ கோடி ஜீவராசிகள் வந்ததும் வாழ்ந்ததும் மறைந்ததுமாக இந்த பூமியினுடைய வரலாறு ரொம்ப நீண்ட நெடியது. ஆனால் கடைசியாக வந்த மனிதன் இந்த பூமியை தன்னுடையது என்று ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றான். இருக்கட்டும். ஆனால் இந்த பூமி தோன்றிய பொழுது முதலிலே தண்ணீரிலே உயிரினம் தோன்றியது என்று இப்பொழுது அறிவியல் உலகம் சொல்லுகிறது இல்லையா, ஆராய்ச்சி செய்கிறது இல்லையா, அதை நம்முடைய ஆன்மீக உலகம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மெய்ஞானத்தின் மூலமாக உணர்ந்து அப்படி அந்த உயிரினம் தண்ணீரில் தோன்றிய தினமாக சொல்லி இருப்பதுதான் தைப்பூச நன்னாள். இது உலகத்திற்கு பிறந்த நாள் என்று கூட ஒரு சாரார் சொல்லுவது உண்டு. இது எப்படியோ தைப்பூசம் என்கின்ற ஒரு நல்ல நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாளில் சிவபெருமானை நாம் ஆராதிப்பதும் பெரிய பாக்கியம் தரும், அம்பிகையை ஆராதிப்பதும் நமக்கு பெரிய பலனை தரும். மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரத்தன்றைக்கு சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவ தரிசனம், ஆருத்ரா தரிசனத்தை நாம எல்லாரும் கண்டு தரிசித்து மகிழ்ந்தோம் இல்லையா? அதே போல அம்பிகை தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை
பக்தர்களுக்கு அருளக்கூடிய நாள் இந்த தைப்பூச நன்னாள் என்பது இன்னொரு புராண செய்தியாக நமக்கு கிடைக்கிறது. அப்படி என்றால் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை மட்டும் பார்த்தால் அது பூர்த்தியாகுமா? அடுத்த மாதம் வரக்கூடிய இந்த தைப்பூச நன்னாளில் அம்பிகையினுடைய ஆனந்த தாண்டவத்தையும் சேர்த்து தரிசிப்பதற்கு ஒரு பெரும் பாக்கியமான நல்ல நாளாக இந்த தைப்பூச தினம் அமைந்திருக்கிறது என்று நினைக்கிற பொழுதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு கூடுதல் செய்தி என்ன என்றால், தேவர்களுடைய குருவாகிய பிரகஸ்பதி அவரை வணங்குவதும் இந்த நாளிலே நமக்கு நிறைய நன்மைகள் தரும் என்று சொல்லுகிறார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுவது உண்டு இல்லையா? யார் ஒருவனுக்கு குருவினுடைய கடாட்சம் கிடைத்ததோ, குருநாதருடைய அருள் கிடைக்கிறதோ, அவனுக்கு எப்பொழுதுமே உயர்வு மட்டும்தான். குரு நிந்தனை என்பது பஞ்சமா பாதகங்களில் மிக மிக முக்கியமான ஒரு பாவமாகும். ஏனென்றால் நமக்கு கற்றுக் கொடுத்தவருக்கு நன்றியோடு இருப்பதுதான் அந்த வித்தையை நமக்கு தக்க வைக்கக்கூடிய முதல் படியாகும். எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருப்பதை நம்முடைய ஆன்மீகம், இந்து தர்மம் அதிக அளவிலே நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்படி கற்றுத்தந்த குருநாதருக்கு நாம் மரியாதை செலுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பல கிராமப்புறங்களிலே, நம்முடைய தமிழகத்திலும் இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் கூட இந்த நல்ல நாளில் புது கணக்கு எழுதுவார்கள். லாப கணக்கு எழுதக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. இப்படி தைப்பூசத்திற்கு நிறைய பெருமைகள். சிவன் திருக்கோவில், அம்பிகை அம்மனுடைய திருக்கோவில், முருகன் திருக்கோவில்ல மட்டுமல்ல, பெருமாளுடைய திருக்கோவிலிலும் இது ஒரு பெரிய உற்சவமாகவே இருக்கிறது. ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாத சுவாமி அவருடைய தங்கையாக இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நாள் இந்த தைப்பூச நாள் என்பது இன்றைக்கும் அந்த வட்டாரத்திலே அது ஒரு பெரிய உற்சவமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த தெய்வங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நடைமுறைகள், திருவிழாக்களை எல்லாம் நாம கூர்ந்து கவனித்தால் நமக்கு ஒரு செய்தி நன்றாக புரிகிறது. தைப்பூச நல்ல நாள் என்பது ஒரு நிறைவான முழுமதி நாள் மட்டுமல்ல, நிறைய நல்ல அதிர்வலைகளை பூமிக்கு தரக்கூடியதும், நிறைய நல்ல தொடக்கத்திற்கான தொடக்க புள்ளியாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. எப்பொழுதுமே மனிதர்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம், நல்ல நேரம், நல்ல விதமான ஒரு அதிர்வலைகள், நல்ல நிமித்தங்கள், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது உற்சாகம் நிறைய வரும் இல்லையா? ஏனென்றால் மனதிற்கு அதிகம் தேவைப்படுவது உற்சாகமும் தன்னம்பிக்கையும் தான். திருக்கோவில்களில் போய் நாம் ஆண்டவனை தரிசிப்பதற்கு அடிப்படை காரணமே 1000 மனக்கஷ்டங்கள், சங்கடங்கள், கேள்விகள் எத்தனை இருந்தாலும் மனிதர்களிடம் போய் ஒரு முறையிட முடியாத நம்முடைய உள்மன பாரங்களை எல்லாம் கொண்டு போய் கொட்டுவதற்கு ஒரு இடம், ஆண்டவனின் பாதத்திலே எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்துவிட்டு அப்பாடா என்று நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு மன அமைதி திருக்கோவில்களில் தான் நமக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட திருக்கோவில்களிலே நாம மட்டும் சென்று வழிபாடு செய்து ஆண்டவனுடைய அருளை பெறுவது என்பது தனிப்பட்ட முறை. ஆனால் எண்ணற்ற பக்தர்களோடு ஒன்றாக சேர்ந்து, அடியார் திருக்கூட்டத்தோடு ஒன்றாக சேர்ந்து அரோகரா கோஷம் போட்டு தைப்பூச நன்னாளிலே ஆண்டவனை ஆராதிக்கிற பொழுது எத்தனை பன்மடங்கு நமக்கு அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் அம்பிகையும் அப்பனும் சரி, முருகப்பெருமானும் சரி, 3 பேரையும் சேர்த்து சொல்லும் பொழுது நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள் சத் சித் ஆனந்தம் என்று. சத் என்றால் சிவம், சித் என்றால் அது உமை, ஆனந்தம் என்று சொன்னால் முருகப்பெருமான். இந்த சிவ பார்வதி ஐக்கியத்திலே அதனுடைய விளைவான ஆனந்தமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். நம்ம எந்த செயலையும் செய்தாலுமே நம்ம அது இதுல என்ன நமக்கு கிடைத்தது அப்படின்ற ஒரு யோசனை வரும் இல்லையா? சில சமயம் இந்த வேலை தான் நமக்கு ரொம்ப முக்கியம், இது ஒண்ணு நமக்கு கிடைச்சே ஆகணும், இது ஒண்ணு செஞ்சே ஆகணும் என்கின்ற மனோவேகம் நமக்கு கிடைக்கும். ஆனா ஒரு நிமிடம் அப்படி நிதானிச்சு யோசிச்சு பார்த்தா, இவ்வளவு வேகமா வெறிகொண்டு நீ அதை போய் அடையறதுக்கு அதுல என்ன உனக்கு கிடைச்சிட போறது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்தா அது நமக்கு நிதானத்தை தரும். அவசரப்பட்டு தவறுகள் செய்யக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் நமக்கு தடுப்பதற்கு அது ஒரு சிந்தனையாக இருக்கும். ஆனால் முருகப்பெருமான் எப்படி இருக்கிறானாம், இந்த உடலுக்கும் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கும் என்ன பயன்? இந்த பூமியிலே பிறந்திருக்கிறோம், ஆண்டவனை தரிசிக்கிறோம், வணங்குகிறோம் என்று சொன்னால் இந்த பிறவியினுடைய பயன் என்ன என்றால் ஆனந்தமான வாழ்வு. இந்த ஆனந்தமான வாழ்வினை அருள
இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். ஏனென்றால் அவன் பிரம்மத்திலே ஆனந்தமாக இருக்கின்றான் என்று உபனிஷத்கள் எல்லாம் போற்றுகின்றன. முருகான்னு சொன்னா மனதிற்கு ஒரு நிதானமும் அமைதியும் கிடைக்கும். அப்பா, முருகப்பெருமான் வந்து விட்டான் என்று நினைக்கிற பொழுது தைரியம் கிடைக்கிறது இல்லையா? அப்பேற்பட்ட முருகனை இந்த தைப்பூச நன்னாளிலே நம்முடைய பக்தர்கள் உலகெங்கும் அப்படியே வெள்ளமாக கிளம்பி போய் 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 பாத யாத்திரையாக சென்று பால்குடம் எடுத்து காவடி எடுத்து அலகு குத்தி தீ மிதித்து, அதை தீ மிதித்து என்று கூட சொல்ல மாட்டார்கள், பூ மிதித்தல் என்றுதான் சொல்லுவார்கள். இது எல்லாம் நினைத்து பாருங்களேன். யாராவது நமக்கு தெரியாமல் நடந்து போற பாதையில ஒரு சின்ன கல் இருந்தால் கூட இது நான் பார்க்காம மிதிச்சிட்டேன்னு சொல்றது இல்லை. கல்லு வந்து என்ன குத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். கல்லு மேலதான் நாம பழிய போடுறது உண்டு. ஆனால் ஒரு பெரிய நெருப்பு குழி, இந்த குழியில ஏகப்பட்ட விறகுகளை போட்டு அதுல அக்னியை மூட்டி அந்த அக்னி கங்கு அப்படியே கொதித்து கொண்டு இருக்கும். இந்த பக்தர்கள் எல்லாம் பூமிதித்தல் அந்த காட்சியை பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த நெருப்புக்குள்ளே இறங்குகிறார்கள். இதை ஒரு பக்கம் யோசிச்சுக்கணும். அடுத்தாப்புல இன்னொன்னு, நம்முடைய இந்த முருகப்பெருமானுடைய தைப்பூசத்தினுடைய முக்கியமான ஒன்று காவடி எடுத்தல். எத்தனையோ நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு முன்னாடி இருந்து பாத யாத்திரை கிளம்பி வருவது பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கமாக இருக்கிறது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தனியாக சென்ற ஆண்டவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு பக்தி, அதுல வந்து மாற்றே சொல்ல முடியாது. ஆனால் அதை விட உயர்ந்தது என்னன்னா, பக்தர்களோடு இணங்கி இருப்பதுதான் ஆண்டவனுக்கே பிடித்தமான ஒன்று. அப்படி எல்லாரோடும் சேர்ந்து காலார மலையேற வைப்பாண்டி என்று பாடுவார்களே, அப்படி காலார நடந்து போய் பல நூறு மைல் அந்த பயணத்திலே காட்டுப்பாதையிலே கல்லிலும் முள்ளிலும் நடந்து மிக எளிமையான ஒரு ஆடை உடுத்தி கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு, இப்போ வீடுகளில் இருக்கிற போதெல்லாம் அப்படியே அந்த வீடுகளில் நமக்கு இன்னதுதான் வேணும், இன்ன தலையணை வச்சாதான் எனக்கு தூக்கம் வரும், இன்ன போர்வை போத்தினால்தான் எனக்கு தூக்கம் வரும், இந்த பக்கம் விளக்கெறிஞ்சாதான், இப்படி எவ்வளவு சௌகரியங்களை நாம யோசிக்கிறோம். ஆனால் முருகன் பெயரை சொல்லி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இந்த எந்த சௌகரியமும் இருக்காது. அவர்கள் வழக்கமாக உடுத்தக்கூடிய ஆடை கூட இல்லை. எளிமையான ஆடையை உடுத்தி கொண்டு பல இடங்களில் கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் வெயிலிலும் மழையிலும் நடந்து போகிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒன்றுதான் அதற்கு, என்னுடைய சுமைகளை என்னுடைய குறைகளை உன்னிடம் வந்து சமர்ப்பிக்கின்றேன் முருகா, இந்த ஜென்மாவிலே எனக்கு இருக்கக்கூடிய சோதனைகளையும் வினைகளையும் நீ பார்த்து நீக்கிவிடு என்கின்ற விண்ணப்பம் மட்டும்தான். முருகனை சென்று தொழுதால் என்னவெல்லாம் கிடைக்கும். அதிலும் இந்த தைப்பூச நன்னாள் என்று சொன்னால் பழனியம்பதிக்கு தனிப்பெரும் சிறப்பு உண்டு. மற்ற எல்லா முருகன் திருத்தலங்களிலும் இன்னைக்கு விசேஷம் கோலாகலமாக, அதுவும் தைப்பூசத்திற்கு பல நாட்கள் முன்பிலே இருந்தே விரதங்கள் இருக்க தொடங்குகிறார்கள். 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். 21 நாள்கள் அல்லது 7 நாட்கள், இப்படி அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப எத்தனை நாட்களிலே விரதம் இருக்க முடியுமோ அப்படி இருக்கலாம். எதுவுமே இயலாதவர்கள் தைப்பூசத்தினுடைய அந்த ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருக்க வேண்டும்.